ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் vlog. நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்டா, இது வந்து ஒரு தேசி தோட்டம். இங்கே வந்து பைப் லைனிங் செய்கிற சொல்லி கேட்டுச்சுன்னா அதான் வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பைப் லைனிங் செய்திருக்கு. இதை வந்து மாற்றி செய்கிற சொல்லி கேட்டவன். ஏன்டா வந்து இது வந்து இங்கே கிட்டத்தட்ட 45 தேசி கண்டு இருக்குது. ஒவ்வொரு தேசி கண்டுக்கும் வந்து ஒவ்வொரு கேட் வேல் வந்து போட்டிருக்கணும். இப்போ அந்த ஒரு கண்டுக்கு தண்ணி விடுறா ஒரு கேட் வேலை திறந்தால் தான் தண்ணி விடலாம். அப்போ இதால் வந்து நிறைய டைம் ஆகுது. அப்படி இதுக்கண்டு ஒரு ஆள் தனியாக மினக்கிடணும். இதை வந்து மாற்றி செய்கிற சொல்லி கேட்டுச்சுன்னா அப்போ இதை வந்து நாங்கள் மாற்றி செய்து கொடுக்க போகிறோம். ஒரே தரத்தில் வந்து தண்ணி போகக்கூடிய மாதிரி, அதாவது ஒரே தரத்தில் ஒரே அளவு ப்ரெஷரில் எல்லா கண்டுக்கும் தண்ணி போகக்கூடிய மாதிரி செய்து கொடுக்க போகிறோம். இதில் வந்து டைமரும் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதாவது வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவையோ இல்லை 2 தடவையோ எவ்வளோ டைம் தண்ணி போகணும்னு சொல்லி இதில் வந்து டைமர் செட் பண்ணி கொடுக்க போகிறோம். அதெல்லாம் எப்படி செய்யணும்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் வாங்க. இவ்வளோ காசு செலவழிச்சு செய்திருக்காள். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா கண்டுக்கும் தனித்தனியாக கேட் வேல் போட்டிருக்கு. இதை தான் மாற்றி முடிவு பண்ண போகிறோம். வீடியோ வந்து கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணா பாருங்கள். அப்போ அவங்களுக்கு வழியாக விளாங்க வேணே. ஆள் வந்து வேலை தொடங்கிட்டு தண்ணி போகிறது தானே பூ மாதிரி அடிக்கிறது.
ஒன் ஷாட்டில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து பைப்லைன் செய்து முடிஞ்சுது. பாருங்கள், எல்லா கண்டுக்கும் வந்து தண்ணி போகுது. அது வந்து ஒரே அளவாக தண்ணி போகுது. பாருங்கள், ஒரே அளவு ப்ரெஷரில் வந்து எல்லா கண்டுக்கும் தண்ணி போகுது. அதோட வந்து இதுக்கு வந்து டைமரும் செட் பண்ணியாச்சு. அதாவது விடிய 1 மணித்தியாலம், பின்னேரம் 1 மணித்தியாலம் தண்ணி போகக்கூடிய மாதிரி டைமர் செட் பண்ணியிருக்கு. அவ்வளோவே காணும். ஒரு காட்டிக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் ஆட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.